ஐஸ்வர்யா ராய் சேர்ந்து வாழ்ந்ததுக்கான ஆதாரம் இருக்குது. பிரிஞ்சு போகிறதுக்கு நம்ம பார்க்கறதுக்கு அவங்க சேர்ந்து இருந்தாங்களான்னு நமக்கு தெரியாது. அமிதாப் பச்சன் குடும்பத்தில் ஃபெயிலியர் வந்து அபிஷேக் பச்சன் என்னென்னோ ப்ரொமோட் பண்ணி பார்த்தாரு, நிற்கல. என்னென்னோ பண்ணி பார்த்தாரு, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வச்சு படம்லாம் எடுத்து பார்த்தாங்க, நிற்கல. ஐஸ்வர்யா ராய் நின்றுட்டாங்க. இன்னைக்கு காரண காரியம் இல்லாமல் டைவர்ஸ் போட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்றதுக்கு தைரியம் இருக்குது. இவன் போனால் இன்னொருத்த கிடப்பான்றது. அதே மாதிரி பல பேர் டைவர்ஸ் ஆனவன் சுற்றிக்கிட்டு போகிறான். அவன் விட்டாலும் இவங்கிட்ட போகிறான். அது மாதிரி வந்துருச்சு. நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. சினிமாவுடைய உத்திகள் அது ஹாலிவுட் ஆகட்டும், பாலிவுட் ஆகட்டும், டோலிவுட் ஆகட்டும், கோலிவுட் ஆகட்டும், எல்லா வீட்டுலேயும் அதே தான். பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோடு இணைந்திருக்கிறார் அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தராஜ். வணக்கம் சார். ஐஸ்வர்யா ராய் வந்து சமீபத்தில் டிவோர்ஸ் அப்படின்ற சொல்லி ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் உண்டாச்சு. உண்மையிலே அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா? இன்னைக்கு படங்கள் இல்லை, விளம்பரங்கள் இல்லை, பழகிட்டாங்க. தினசரி விளம்பரத்தில் இருந்து பழகிட்டாங்க. யார் இப்போ சினிமா நட்சத்திரங்களும் விளம்பரத்துக்கு கூப்பிட்றது குறைஞ்சி போச்சு. இவங்களுக்கு பார்த்தா மாடல்ஸ் நிறையா வந்துட்டாங்க. இவங்களுக்கு டிமாண்ட் இல்லை. எப்படியாவது செய்திகளில் அடிபடணும். இது மாதிரி செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு உட்காந்துட்டுருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் சேர்ந்து வாழ்ந்ததுக்கான ஆதாரம் இருக்குது. பிரிஞ்சு போகிறதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு அவங்க சேர்ந்து இருந்தாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்புறம் பிரிஞ்சு போகிறத பற்றி நமக்கு என்ன கவலை? அதை பற்றி வருத்தப்பட வேண்டியது மணிரத்னம் தான். ஏன்னா அந்த மாலை வச்சு படம் எடுக்கிறது அவர் தான் பார்த்து வருத்தப்பட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு. இல்லை சார், இப்போ இந்த மாதிரி சினிமா அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்த காரணமாக எல்லாம் விளம்பரம் தாங்க. செய்திகள் வேணும், படங்கள் இல்லை. தயாரிப்பில் படங்களே இல்லை. வர்ற படங்கள்லாம் ஒரு ரெண்டு நாள் ஓடுது. தியேட்டரில் ஆள் இல்லை. எல்லாம் ஓடிடியில் உட்காந்துட்டாங்க. எல்லாம் வந்து சீரியலில் உட்காந்துட்டாங்க. தியேட்டருக்கு படம் பார்க்குறதுக்கு யாரும் வரல. தியேட்டர்லாம் மூடிட்டாங்க. பல தியேட்டர்கள் மூடிட்டாங்க. அண்ணா சாலையில் எத்தனை தியேட்டர் இருந்ததுங்க? இன்றைக்கி பேர் சொல்கிறதுக்காக ஒரு மாடலுக்காக தேவி தியேட்டர் மாத்திரம்தான் இருக்குது. எப்படி இருந்த இடம்? அண்ணா சிலைக்கு ஏற்ற அப்படி எல்ஃபன்டன் தியேட்டரில் ஆரம்பித்த கேசினோ, சித்ராவில் கெய்டி சித்ரா அப்படின்னு ஆரம்பித்தோம்னா ராஜகுமாரி பனகல் பார்க் வரையிலும் தியேட்டர் கண்டினியூஸாக இருந்ததுங்க. ஒன்றையும் காணுங்க. ஆனந்த் தியேட்டர்லாம் நாங்களாம் எப்படி படம் பார்த்த இடம்? அந்த தியேட்டர் எங்கே இருக்குன்னு நான் தேடி பார்க்குற இடம் தெரியல. சஃபேர் தியேட்டர் இடித்து அது தரமட்டமாகி பல வருஷமாக தகரத்தில் மூடி கிடக்குது. இதெல்லாம் எங்களுக்கு அந்த காலத்தில் அங்கேயே தான் குடியிருந்தோம் நாங்கள். எத்தனை அற்புதமான படங்கள் பார்த்த இடம். இன்றைக்கி இல்லையே, சினிமா இல்லையே. இந்திய படங்களும் இல்லை, தெலுங்கு படங்களும் இல்லை. தெலுங்கு தமிழ் ரெண்டு தவிர அப்பப்போ ஒரு மலையாள படங்கள் எப்போது வருது. அது தவிர வேறு எந்த மொழி படமும் இல்லையே. அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் பார்த்தாங்க. பேன் இந்தியான்னு வச்சு ஒரு மொழி படத்தை எடுத்து எல்லா மொழிகளையும் டப் பண்ணி போட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஆனால் தான் நான் ஹாலிவுட் மூவியில் நடிக்கிறேன்றாங்க. ஏன்னா பேன் இண்டியா இதை டப் பண்ணி போட்டு எந்த ஒரு அங்கே ஹாலிவுட் படத்தை எடுக்கிறீங்க. அமெரிக்காவில் தியேட்டர்ஸ் இருக்குது இதை போடுறதுக்கு. அமெரிக்காவில் எத்தனை தியேட்டரில் அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு? எத்தனை தியேட்டர் இருக்குது முதல்ல அதை சொல்லுங்கள். அப்புறம் ரிலீஸ் ஆகுறது. எங்கேயுமே சினிமா இல்லைங்க, முடிஞ்சு போச்சுங்க. சினிமா அழிஞ்சு போச்சு. சும்மா என்ன அதை வச்சுக்கிட்டு அதை பழைய பெருங்காயட்டப்பா மாதிரி விளம்பரத்துக்கு அதை பண்ணி தானே இருக்கிறோங்கிறத காட்டிக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். பிரபலங்கள் வந்து அவங்க படத்தையாட்டும் இல்லை அவங்கள தன்னை ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏன் வந்து ஒரு பெண்ணை ஆணோடையோ இல்லை ஆண் பெண்ணோடையோ வந்து தொடர்பு படுத்தி பேசி கிசுகிசுகள் எழுத சொல்கிறாங்க? ஏன்? எதனால்? அதுதாங்க விளம்பரத்துக்கு அதுதாங்க அடிப்படை. விளம்பரத்துக்கு அதுதான் அடிப்படை. சும்மா அவர்கிட்ட இருவரும் சகோதரிகளாக பழகினார்னா யார் படிப்பா? நேற்று இரவு நடந்தது என்ன? அந்த ஹோட்டலிலே அந்த ரிசப்ஷன் அறையிலே இருவரும் இருந்து அமர்ந்து இருந்ததுக்கு என்ன காரணம்? அவங்க அந்த பக்கம் உட்காந்துட்டு, அதாவது சாமர்த்தியமான முறையில் விளம்பரம் பண்ணணும். அது பண்ணாக்கா சக்ஸஸ் ஆகும். கோர்ட்டில் எப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆள் வந்து கேவலப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அவரை கொண்டு நிற்க வச்சுட்டாங்க கோர்ட்டில். உங்களுக்கு என்ன வயது? 26. திருமணம் ஆகிவிட்டதா? இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க? ஆமாம். உங்கள் வீட்டில் ஒரு பெண் இருப்பதாக சொல்லுகிறார், உண்மையா? அவர் உங்களோடு விடிய தங்கி இருக்கிறார் என்பது உண்மையா? ஆமாம், உண்மை. தட்ஸ் ஆல் மை யுவர் ஆனர். போயிட்டார். அவருடைய வக்கீல் வர்றார், அந்த இடையினுடைய வக்கீல் வர்றார். உங்கள் வயசு என்ன? 26. வீட்டில் தனியாக இருக்கு? ஆமாம். ஒரு பெண் வந்து உங்கள் வீட்டில் இருக்க இரவெல்லாம் தங்கி இருப்பதாக சொல்கிறார்? ஆமாம். அது யார்? என் தாயார். முடிஞ்சு போச்சு.
அந்த 2வது வைக்கிறத கேட்கலன்னா அவர் வந்து அது நீங்கள் என்ன கற்பனை பண்ணுவீங்க, யாரோ ஒரு பொண்ணோட ராத்திரி பூரா இருந்தீங்க, அதோடு நிறுத்திட்டு போகிறது ஒரு சாமர்த்தியம். இப்படி தான் அங்கே போய் இவங்க வந்து ரிசப்ஷன் ஹாலில் உட்காந்து அந்த பக்கத்தில் டேபிளில் உட்காந்து காஃபி குடிச்சிருப்பாங்க, இவர் இந்த பக்கம் 2 பேரும் ஒரே ரிசப்ஷன் ஹாலில் உட்காந்தாலும் நீங்கள் நியூஸ் போட்டால் தான் செய்ய எல்லோரும் என்னன்னு அவங்க அந்த பக்கம் உட்காந்து டீ குடித்தாங்க, இவங்க இந்த பக்கம் உட்காந்து டீ குடித்தாங்க. செய்தி அவ்வளோதான். இப்படியெல்லாம் பரபரப்பு உண்டாகணும். ஒரு சினிமா வரதுக்கு முன்னாடி அந்த கதாநாயகனுக்கு வந்து ஒரு கிசு கிசு இருக்குதுன்னு சொன்னால் தான் அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் போகும். ஓகே சார். அதெல்லாம் தான் சினிமாவினுடைய உத்திகள். அது ஹாலிவுட் ஆகட்டும், பாலிவுட் ஆகட்டும், டோலிவுட் ஆகட்டும், கோலிவுட் ஆகட்டும், எல்லா வுட்லேயும் அதே தான். இன்றைக்கி சினிமா இல்லை, இதெல்லாம் பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா ஐரோப்பிய படங்கள் முடிஞ்சு போயிடுச்சு, வேறு எந்த நாட்டிலையும் படங்கள் இல்லை. இந்தியாவில் வந்து 2 மொழி படங்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது தமிழும் தெலுங்கும். அவங்களும் இந்த பேன் இண்டியாங்கிற பேரில் எல்லா மொழியிலும் டப்பிங் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. 2-3 தியேட்டர்ஸ் பாக்கி இருக்குது, அங்கே இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை இப்போ இவங்க ஹிந்தி படத்தில் ஏதோ ஒரு நடிகர் தான் அடித்தா சொன்னாங்க. வடநாட்டில் எந்த தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு, எத்தனை ஷோ ஓடிச்சு சொல்லுங்க. அதே படம் இங்கே வந்து ஒரே 3 ஷோவில் 3000 கோடி வசூலாச்சுன்னு போட்டீங்க. வடநாட்டில் எத்தனை ஷோ ஓடிச்சு சொல்லுங்கள். போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, சினிமா ஓவர். சாதாரண மக்களாகட்டும், இந்த மாதிரி பிரபலங்களாகட்டும், எதனா அவங்க ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க. இது வந்து டிவோர்ஸ் வந்து ஓகேவா சார், இதுக்கான சரியான தீர்வா? அதுக்கு காரணம் சமூக மாற்றம். பெண்கள் வந்து இன்றைக்கி சம்பாதிக்கிறவங்களாம் மாறிட்டாங்க, ஏர்னிங் மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க, பொருளாதார சுதந்திரம் வந்துருச்சு, அவங்களுக்கு எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்துருச்சு. அதுவரையிலும் என்ன ஆச்சு, நம்ம எப்படி வச்சுருந்தோம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படி சொல்லி அவங்கள பயமுறுத்தி வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அவங்க பார்த்தாங்க, நீ என்னடா சம்பாதிக்கிறது, நானும் சம்பாதிக்கிறேன். ஒரு இடத்துல வேலைக்கு இன்டர்வியூன்னு கேட்டாக்கா 10 பொண்ணுங்க உட்காந்து 10 பையன் உட்காந்துருக்காங்க, சமமாக உட்காந்துருக்காங்க அதே வேலைக்கு. பிளேன் ஓட்டுறதுக்கு பெண்கள் வந்துட்டாங்க. கப்பற்படையில் வந்து பெண்களை சேர்த்த மாட்டாங்க. இன்றைக்கி எல்லா கப்பற்படையிலையும் பெண்களை சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க இல்லாத இடமே இல்லை. ராக்கெட்டை போகிறதுக்கு பெண்கள் போயிட்டுருக்காங்க. இப்போ கூட அந்த அளவுக்கு பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் சம போட்டி. நான் வந்து ஒரு பொறியியல் கல்லூரியில் வேலை பார்க்குறேன். 6 ஆண்கள் 16 பெண்கள். அதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததுன்னா 60 பேர் இருந்த இடத்துல 50 பெண்கள் 12 ஆண்கள். அதுதான் என் டிபார்ட்மெண்ட். எனக்கு என்ன பேருனாக்கா, அவங்களோட நான் காப்பி குடிக்கிறதுக்கு போனால் என் நேரமும் பொண்ணுங்களோட ஜாலியாக போகிறீங்க. எனக்கு ஆம்பளை சேரல, நான் என்ன பண்ண முடியும்? ஆம்பளைங்க சேரல, காணும் பசங்களை காணும். அதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அதான் பொருளாதார சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு ஒரு ஆணை அண்டி பொழைக்க வேண்டிய அவசியம் அந்த பெண்ணுக்கு இல்லை. புருஷன் உன்னை வந்து மாமியாக்காரி அடித்து வந்துவிட்டா சாப்பாட்டுக்கு என்னடி பண்ணுவோம், வாழ்க்கைக்கு என்ன வாழா வெட்டி ஆடி வெட்டின்னு சொன்ன காலம் முடிஞ்சு போச்சு. நீ என்னடா எனக்கு சோறு போடுறது, வேண்டாம் போ. சில விவாகரத்துக்கு காரணங்கள் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் அம்மா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை எவன் வச்சு கட்டிக்கிட்டு மாறி அடிக்குது போ அப்படின்னு விட்டு போன பெண்கள் இருக்காங்க. இன்னைக்கு காரண காரியம் இல்லாமல் டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு தைரியம் இருக்குது. இவன் போனால் இன்னொருத்த கிடப்பான்ற போய். அதே மாதிரி பல பேர் டைவர்ஸ் ஆனவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் விட்டாலும் இவங்கிட்ட போயிடும். அது மாதிரி வந்துருச்சு. இன்னைக்கு நிலமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னைக்கு பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு வந்ததோ அவங்கள மிரட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஆணினை வந்து இன்றைக்கி நம்ம சரண்டர் ஆகிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. எங்களோட முடிஞ்சு போச்சு. என் மனைவியெல்லாம் என்னை ஏன் டைவர்ஸ் பண்ணலன்னா வாழ முடியாதுங்கிற பயத்தில் தான் வாழ்ந்தாங்க. இல்லாட்டி போனால் என்ன மாதிரி ஆணுகிட்டலாம் எந்த பொம்பளை இத்தனை வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். இந்த காலம் மாதிரி தான் என்னையெல்லாம் கல்யாணமே பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அது வேறு. அப்படி ஆயிருந்தாலும் 2 மாதம் கூட தாங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட மோசமானவனை கட்டிக்கிட்டு விட்டு ஓடிட்டு இருப்பாங்க. என்னையெல்லாம் அந்த பெண்கள் தாங்கிக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு பெண்களை நம்ம அப்படி வச்சுருந்தோம். இப்போ உங்களுக்கெல்லாம் நான் இப்போ எச்சரிக்கை கொடுக்குறேன், ஜாக்கிரதை, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஐஸ்வர்யா ராயோட டிவோர்ஸுக்கு காரணம் வந்து அவங்க திடீர்னு ஃபேட் ஆனதும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சினிமா துறையில் நிறைய சான்சஸ் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து அபிஷேக் அவர்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு காரணம் இருக்கலாம். ஐஸ்வர்யா ராய்க்கு இன்னும் சினிமா சான்ஸ் இருக்குது. அபிஷேக் பச்சன் வந்து அமிதாப் பச்சன் குடும்பத்தில் ஃபெயிலியர் வந்து அபிஷேக் பச்சன் என்னென்னோ ப்ரொமோட் பண்ணி பார்த்தாரு, நிற்கல. என்னென்னோ பண்ணி பார்த்தாரு, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வச்சு படம்லாம் எடுத்து பார்த்தாங்க, நிற்கல. ஐஸ்வர்யா ராய் நின்றுட்டாங்க. அதெல்லாம் காரணம் இல்லை. குடும்பத்தை பற்றி பேர் வரணும். அந்த குடும்பத்தை அமிதாப் பச்சன் குடும்பத்தினுடைய பேர் வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது அவர் அந்த டெக்னிக்கு தான் அவர் பயன்படுத்துகிறார். இப்போ படம் இல்லை,
அதுக்கு பதிலாக ஒரு டைவர்ஸ் அப்படின்னு போட்டு அதை செய்தியாக்கிக்கிட்டேன். வெயிட் லாஸுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிடுது. அது பட் சைடு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்ட்டு அந்த டாக்டர்ஸ் யாரும் சொல்ல மாட்டாங்களா முன்னாடியே? சொன்னாலும் பரவாயில்ல பண்ணுங்கிறாங்க. லைப்போசெக்ஷன் ஒன்று இருக்குங்க, தொப்பையை குறைக்கிறதுக்காக பண்ணக்கூடியது. அதை ஒரு இது டியூப் ஒன்று உள்ளே விட்டு அந்த 2 லேயர் பெரிட்டோனியல் அப்படின்னு இருக்கிற 2 லேயருக்கு மத்தியில் இருக்கிற கொழுப்பை எல்லாம் அகற்றுறது. அது வந்து உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியது. உடனே வராது, அல்பாய்ச்சல போயிடுவாங்க. கேட்கலையே. அதுக்கு அடுத்து என்ன சொன்னோம்னாக்கா, அந்த லைப்போசெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு எவ்வளோ கொழுப்பு இருந்தோ அதை போல் 2 பங்கு கொழுப்பு வந்து சேர்ந்து இன்னும் நீங்கள் பெருசாக போவீங்கன்னு சொல்லி அதையும் சொல்கிறாங்க. கேட்கலையே. சொல்கிறாங்க இதில் வந்து இந்த சைடு எஃபெக்ட் இதெல்லாம் வரும் அப்படின்னாலும் கேட்கறதில்ல. அதே மாதிரி தான் கருப்பு நிறத்தில் இருக்கவங்கள வந்து காஸ்மெட்டிக் இதில் வந்து சிவப்பு நிறமாக மாற்றிக்கிறாங்க. அது ஸ்கின் கேன்சரை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கேட்க மாட்டேங்கிறாங்க. மைக்கேல் ஜாக்சன் அப்படி தான் பண்ணிட்டு தேவையில்லாமல் போய் பண்ணிக்கிட்டு போய் கேன்சர், ஸ்கின் கேன்சரில் தான் சின்ன வயசில் இறந்து போனார். டாக்டர்ஸ் எவ்வளோ சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னா அவர் முகமே ரொம்ப விகாரமாக போய் மாஸ்க் போட்டுக்கிற அளவுக்கு போச்சு. அவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும். இந்த காஸ்மெட்டாலஜியில் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம். கேட்க மாட்டேன்னு பண்ணிக்கிட்டா என்ன பண்ண முடியும்? என்ன காரணம் சார்? அவங்க அதாவது தற்காலிக இது முதல்ல இது பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வைத்தியம் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சி போகிறாங்க. இல்லை, மார்க்கெட்டுக்கு இது உதவுன்னு நினைக்கிறாங்க. அது அவங்க மார்க்கெட்டையே ஒழிச்சு கட்டுறது தான் மாறுது. இப்போ இவங்கள மாதிரி ஆட்கள், அதாவது பிரபலங்கள் எல்லாம் இதை பண்ணும்போது அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களும் அதை பண்ணணும், இந்த சின்ன இதில் இருக்கிற சொசைட்டியில் இருக்கிறவங்களும் அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால பண்ண முடியாதுல்ல சார். அப்போ அவங்க பண்ணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் மேற்கொள்கிறாங்கல்ல சார். அப்போ அது தப்பு தானே சார்? அது அப்படி போகிறவங்கள தடுக்காதீங்க. நான் ஒரு டாக்டராக இருந்தால் கூட தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறவங்களை நான் தடுக்கிறதுக்கு விரும்புகிறதே இல்லை. அவன் தான் வாழை பிடிக்கலைங்கிறான விட்டுரு, சாப்பிட்டோம், எதுக்கு அவனை போய் தடுக்கிற? அதுதான் என்னுடைய ஆட்டிடியூட். 1000 காரணங்கள் இருக்கலாம். என்னைக்கு உனக்கு வாழை பிடிக்கலன்னு புரியும், வாழ்கிறவனை வாழ விடு. நீ போனாக்கா உன் இடத்துல ஒருத்தன் நல்லபடியாக வாழணும், போய் சேரும். அதுதான் என்னுடைய ஆட்டிடியூட். இது ஒரு பயங்கரமான இதாக கூட இருக்கலாம். அது மாதிரி ஒரு நடிகரையோ நடிகனையோ பார்த்துக்கிட்டு பின்னாடி போய் அதே மாதிரி நானும் பண்ணிக்கிட்டு போகிறவன்னா, அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமாக போகிறவனே ஏன் காப்பாற்ற பார்க்குறீங்க? போய் நாசமாக போவோம், விட்டுருங்க. அவ்வளோதான். ரசிக்கிறதுக்கு ஒரு அளவு வச்சுக்கோ. ஓவராக ஆடிட்டு இருந்தேன்னா இப்படி அனுபவி. இப்போது அதுக்கான தண்டனை. உன் சொந்த மூளை எங்கே போச்சு? உன் புத்தி எங்கே போச்சு? ஓகே சார். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் லாஸ்லாம் ஆயிடுறாங்க. பட் ஆனால் அகைன் வந்து இந்த வெயிட் வந்து கெயின் ஆகிடுது. அது எதனால்? செயற்கையாக நீங்கள் பண்ணுறது எதுவுமே அதுக்கப்புறம் வந்து பல்வேறு வகையான உணவு கட்டுப்பாடெல்லாம் சொல்லுவாங்க. சொன்னாக்கா அதுக்கு என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் கழித்து ஒரு சலிப்பு தட்டும். சிப்போ உண்டாக்கலாம், இவ்வளோலாம் பட்டினி கிடந்து நம்ம உள்ளே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அளவுக்கு அதாவது அது வரலாம் சாப்பிட்டு இருந்த போல் டபுள் பங்கு சாப்பிடுவாங்க, பிச்சுக்கிட்டு போகும். ஒரு பிரபல நடிகர், அவர் உடம்பு பெருசாக போச்சு. அவர் எப்படியெல்லாம் டயட் இருந்தார் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் வீட்டு விழாக்களில் நாங்கள் கலந்துக்கும் போது அவர் எல்லாத்தோட ஒன்றா சாப்பிடுவார். பிரியாணி வைப்பாங்க. பிரியாணியில் அரிசியை மாத்திரம் சாப்பிட்டு கறியை தோட மாட்டார். அப்புறம் என்னத்துக்கு பிரியாணி? அப்படியெல்லாம் பண்ணி இழைச்சார். இழைச்சதுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாருங்கிறது வேறு விஷயம். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், எத்தனை கோடி சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? நான் அள்ளி திங்கிற மாதிரி பிரியாணி அவரால் சாப்பிட முடியல. ஏன்னா அவர் இருந்த தொழில் அந்த மாதிரி இந்த தியாகலாம். பட் அவர் வந்து கடைசி வரல அதை மெயின்டைன் பண்ணார். பட் எல்லாத்துக்கும் அது நடக்கலை. இப்போ ஐஸ்வர்யா ராய் வந்து நிறைய ஃபிட்னஸ் இது பண்ணுறவங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக இருந்தவங்க. திடீர்னு அவங்க வெயிட் ஏறினதுக்கான காரணம் என்ன சார்? எதனா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? ஏஜுங்க, வயசாக சதை தொங்க ஆரம்பிச்சிடும். புரோட்டீனால் ஆனது ஒரு சதை, அந்த நீரெல்லாம் வற்றி போய் சதைகள்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கழுத்து சதைகள் இதுதான் முதல்ல உங்களை காட்டி கொடுக்குறது. கிழவன் ஆனதுக்கு ரிப்பன் மசில்ஸ்னு பேர். இதை வந்து சர்ஜரி பண்ணி இப்படி பண்ணிவிடுவாங்க. பண்ணிட்டாக்கா அந்த சுருக்கம் இல்லாமல் போயிடும். இல்லாட்டி போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய காலர் இந்த கழுத்து சுருக்கத்தை மறைக்கிறதுக்கு ரொம்ப நாள் மறைக்க முடியாது. அதுக்கப்புறம் முகத்தில் இந்த ஃபோல்டெல்லாம் வந்துடும், மூக்கெல்லாம் பெருசாகிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே இந்த கண்ணை சதைகள்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும். சரி பண்ண முடியாது. முதல் சர்ஜரி தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் சரி, அப்புறம் உங்களுக்கே செழிச்சு போயிடும். சரி நம்ம அழகு போயிடுச்சு, காம்ப்ரமைஸ். அப்படி தான் போக முடியும். இயற்கையை வெல்ல முடியாதுங்க. நீங்கள் எப்போ ஏற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு பிரபல தொழிலதிபர் வீட்டு அம்பானி வீட்டு கல்யாணத்தில் தங்கத்தட்டில் சாப்பாடு போட்டாங்க. நாங்கள் சரி தங்கத்தட்டில் போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா சாப்பாடு எதில் செஞ்சுருந்தாங்கன்னு, அரிசிலையும் கோதுமையிலையும்.
என்னங்க ஏழை சாப்பிட்ற அரிசிலையும் கோதுமையிலையும் செஞ்சாங்க. அம்பானினாக்கா தங்கத்தை கரைச்சி சூப் வச்சுருக்கணும், வைரத்தை பொரியல் பண்ணி கொடுத்துருக்கணும், அதில் சாப்பாடு போட்டிருக்கணும். அப்புறம் ஏழை சாப்பிட்ற அதே சாப்பாடு குடிசையில் இருக்கணும், அரிசி சாப்பாடு சாப்பிட்றாங்க. அப்புறம் அம்பானி அதை சாப்பிட்டா என்ன அர்த்தம்? அம்பானியாக இருந்தாலும் அரிசி சாப்பாடு தான் சாப்பிடணும், கோதுமையை தான் திங்கணும், பொரியல் காய்கறி தான் வச்சுக்கணும், தட்டு வேணால் வேற வச்சுக்கலாம். அதுதான் உலகம், மாற்றிக்க முடியும். இன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.